கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏனென்றால் இந்த படம் நிஜமாக தேவா சார் பாவிஜய் எழுதினார் படத்தில் அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசுல ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி இல்லை, சுதா வச்சேனே சொல்கிறேன். 75 வயசில் இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்கே அருண்? கொஞ்சம் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமாக என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுட்ருக்கிறோம். இந்த நாடகத்தை நான் பண்ணுறேன்னு முன் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன், எவ்வளோ படம் பண்ணீங்க சார், ஒரு தரம் கூட என்ன உங்கள் படத்தில் யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்கள் பார்க்க போகிறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்க்ரீன் பிளேயை பக்காவாக மைண்டில் ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் தி 80s and 90s. சுஹாசினி வில் அப்ரிஷியேட். அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமாக ஒரு ஷாட் எடுத்துட்டு அதில் ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றது அது எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து 1971 நவகிரகம்ல படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் அவர் தான். சரி, நம்மெல்லாம் ஒரே வழியில் வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ் ஃபவுண்டேஷன். அஃப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனாக இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதில் ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்தில். அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார். அதுக்கு மேலே மாளிகையை கட்டிட்டு அதில் யார் யார் குடியிருக்கிறதுன்னு பார்த்தா, இங்கே நீங்கள் பாருங்கள், மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சி போட்டிருக்கீங்க அந்த படத்தில், இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்னு கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரும் ஐ மீன் என்னன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி எனக்கு சின்ன போனி டெயில்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ராஜபார்வையில் நாங்கள் நடித்த போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, a great admirer of mine. பட் நான் சொல்லி முடிக்கலை, நீ பண்ணுறியான்னு பண்ணுறேன், நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கனி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர்கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்கிறார், அவர் எவ்வளோ ஹியூமிலிட்டி பாருங்கள். ஒரு இசையமைப்பாளர் தன்னை பற்றி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. என் பாடல்கள் பேசட்டும், நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாரு. அண்ட் அவருக்கும் நாங்கள் பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அதில் ஒரு காமன் பாயிண்ட் எங்களுக்கு. எனக்கு சொன்னார், சார் நீங்கள் இதை படமாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னை பற்றி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படி தான் ஆரம்பித்தார். இவன் தான் கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க. ஆனால் என்னுடைய பயோடேட்டாவில் என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர் ட்ராமா பார்த்துட்டு. இதுதான் நடந்தது ஆக்சுவலாக ட்ராமாவில். சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போயா, இதை விட காம்போ எங்கேயா கிடைக்க போகிறது? நல்ல பரோட்டா, நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு. இது ஏன்டான்னு யார் சொல்ல போகிறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன், இட் இஸ் கோயிங் டு வின். இதில் பற்றி டவுட்டே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம், மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம், அண்ட் மேடையில் இருக்க எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியாக என்னை காஸ்ட் பண்ண சுரேஷ் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய நன்றி.
ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிகிட்டு இருக்கு, இன்னும் இதுக்கப்புறமும் பேசும். அண்ட் ஃபஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார் சார். ஸோ அது சொல்லும்போதே எனக்கு இமோஷ்னலாக நான் இந்த படம் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஐசியூவில் 6 days இருந்து இறந்தார். அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கேருந்து டாக்டர்கிட்ட என்னை வந்து பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவ தான் என்னோட டாக்டர், அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறா அப்படின்னு. 4th day வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ளே இருந்தது, அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஸோ அது என்னை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிருச்சு. அது என்னைக்காக இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்பில் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியுன்றதை நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்லுவார், ஏன்னா எனக்கு தெரியணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு. சார் வந்து என்னை கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன், அப்படியே பண்ணு அப்படின்னாரு. சரி, இது இவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரா இல்லை என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அடுத்த ஷாட்லேயும் வந்து பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்ட, நீ ஒன்று பண்ணு, இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, அது போதும் அப்படின்னாரு. சரி, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இவர் நம்மளை அப்ரிஷியேட் தான் பண்ணுறாரு, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஹீ இஸ் வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிங். அது வந்து நான் சின்ன பொண்ணு, இவளுக்கெலாம் என்ன, இந்த பொண்ணுக்கெலாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதவே அவர் மானிட்டர் முன்னாடி சிரித்து சந்தோஷப்பட்டு கைத்தட்டி ஷபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும்போது, அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இது. அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு ஷாட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாமல். ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ. இது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து 7 அப்படின்னாங்க. மொத்த ஷூட்டிங்கே வந்து ஓகே. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஷூட் ரேப் அப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சார் வாட்ஸ்அப்பில். ஸோ அது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று, இல்லாட்டி அந்த டைமில் நம்ம வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுவோம், இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம். பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோடய ஃபோன்லேருந்து, எந்த ஃபோன் மாற்றினாலும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார். பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட்க்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட். அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேறு லெவலில் இருந்தது. ஃபுல் கூஸ் பம்ஸாக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வைஜி மகேந்திரன் சார். சார் சச் அன் ஆனர். ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல, பட் அந்த பற்றி நிறைய கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அதுக்கு ஃபேன், யாரெல்லாம் அதை விஷ் பண்ணியிருக்கா. அண்ட் நீங்கள் எவ்வளோ மேடைகளை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் அவரை பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை. பட் நான் ரொம்ப ரசித்தது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பார். அதை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஒரு சீனில் வந்து கிளிசரினே இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட்டில் வந்து என்ன அறியாமலே நான் வந்து கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிட்டேன். ஐ திங்க் அதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து படத்தில் இருக்குது. அதுதான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு அது ஒரு ஸ்கோப் உள்ள சீனு. ஸோ அந்த சீன் அப்போது நான், சுஹாசினி மேம், வைஜிஎம் சார், தலைவாசல் விஜய் சார் இருந்தோம். ஸோ இது ஒரு ஒயிட் ஷாட் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் க்ளோஸ் எடுத்துகிட்டு கடைசியாக எனக்கு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட் அவர் வைஜிஎம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் வந்து அந்த ஷாட் முடிஞ்சிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஸ்வெட்டில் உட்காந்துட்டாங்க. எதுக்குன்னா
அந்த ரோல் பண்ணும்போது அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அதை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக YGM சாரும் அவங்க ஒய்ஃபும் தான். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் எதுவும் அதை தப்பு பண்ணிடக்கூடாது, இல்லை கரெக்டாக பண்ணணும், டவுட் இருந்தால் அந்த பொண்ணு திணறக்கூடாது கேட்கணுன்னு. ஸோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேலே இருக்க கனெக்ட், அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது. டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல, அந்த நானும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ 2 பேருக்கும். அண்ட் சுஹாசினி மேம் நீங்களாம் சிந்து பைரவிலலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த பாட்டு நீங்கள் இப்படி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டும் போது அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் இவங்க இதுக்கு எப்படி லிப்ஸிங் கொடுத்துருப்பாங்க, எப்படி கற்றுட்டு இருப்பாங்க, ஒரு இவங்களுக்கு பாட்டு தெரியுமோ, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் கண்ணிலேயே பேசுவீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படி சொன்னது. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே உங்கள் கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த இமோஷன்னாலும் அதோடய அவங்க அழகாக கன்வே பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா வியந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புன்னோடனே நானும் ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டில் தான் மேம் இருந்தேன். பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக கொடுத்து அவங்களும் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன நிறைய வாட்டி இப்போவே இங்கே உங்கள் எல்லோரும் முன்னாடியும் பாராட்டினாங்க. ஸ்பாட்டில் அவ்வளோ பாராட்டினாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மை வேணும். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு மேக்கப் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, இமோஷனல் சீன்ஸ்க்கான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் YGM சார், சுஹாசினி மேம்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எங்கேயாவது காஸ்டியூம் மாற்ற போயிருந்தா கூட சுரேஷ் சார் என்னை கூப்பிடுவார், வா மானிட்டர் முன்னாடி வந்து பாரு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய லேர்னிங்காக இருந்தது எனக்கு. இப்போ ஒரு இமோஷனல் சீன் நடிக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக 100 ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து 10, 20, அப்புறம் 40, அப்புறம் 60, அப்புறம் 80, அப்புறம் 100க்கு போகும்போது அதோட இம்பேக்டே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ விஜய் சார், நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி டயலாக்ஸ் பெருசாக இருந்தது. பட் எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸ். அப்படியே இப்படி இந்த டைலாகை பேசினாலே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் உள்ள ஒரு பயங்கரமான இம்பேக்ட் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டைலாக்ஸ் சார். மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டே வந்து கலா மாஸ்டரோட தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நிறைய பேர் ஆட வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் நான் ஆடலை, பட் வெரி சூன் நீங்கள் என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேவா சார், அவர் சச் அ பாசிட்டிவ் பர்சன். அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். ஒரு 9 years பேக் வந்து நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லை அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அவர் கரெக்டாக அந்த 9 years முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னார். அவர் ஆஸ் அ பர்சனாக இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். அண்ட் அவர் மியூசிக் மாஸுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம். நான் இப்போ கூட ரீசெண்டாக பாஷா படம் போட்டாங்க, விசில் அடித்து பார்த்துட்டு நான் வீடியோ அமிச்சேன் டைரக்டர் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அருண் சார், தேங்க்யூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விஜய் சார், அவர் வந்து எங்கள் அப்பா, என் சித்தப்பா எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படம் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே நீ பாண்டியன் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஃபேமிலி கேர்லாக தான் அதுலேருந்து ட்ரீட் பண்ணார். ஸோ அவர்கிட்ட இருந்தும் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட கோமா பேசுகிற காம்பினேஷன்லாம் இருக்கும்போது நீ அதெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் நீ பெர்ஃபார்ம் பண்ணு, நீ 100% கொடு, இது என்னெல்லாம் யோசிக்காத அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னால் யாரையும் விட முடியல, அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். தாக்ஷா மேம், தேங்க்யூ. எல்லாத்துலேயும் நான் ஒரு மோஸ்ட்லி வில்லேஜ் செட்டப், வில்லேஜ் கேர்லாகவே நானே பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகாக பிடிச்சது, அதுக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆக்டர் ராஜ் ஐயப்பன். அவர் இங்கே இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜ். இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஆக்டர் ஆல்சோ. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத விட இங்கே இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பங்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல ஆசைப்பட்றேன் நான். ஸ்டார்டிங் வித் சஞ்சய். அவர் பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட ஆன லோகநாதனோட பையன். ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். கன்னடம் தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு, அதற்கு பின்னால் கன்னடத்தில் நிறைய படங்களில் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தில் என்ன சகிச்சுக்கிட்ட உங்கள் அப்பாவுக்கும் வீரங்கி சர்மாவுக்கும் கேபி சாருக்கும் என்னோட நன்றி. அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க, அவங்கள பற்றி அப்புறம் சொல்கிறேன். பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர். நான் வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங், கன்னடா, மலையாளம்லாம் ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ்னு வந்தோடனே ஒரு கர்வம் வந்துடும், நம்ம தாய்மொழி இதுக்கு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இவரோட டைலாகை பார்க்கும்போது தான் அதில் இருந்த உணர்ச்சிகள், அதில் இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருந்தது. நடிக்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டைலாக்ஸை நான் இந்த படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப
இதை பற்றி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். உங்ககிட்டலாம் சொன்னார் என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தார். அப்படி இருந்தது ஹாசினி, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். உங்கள் டைலாக் பற்றியும் அப்புறம் அந்த பொண்ணு ரம்யாவை பற்றியும் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் அவர். ஸோ அதனால் உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் என்ஜிஓவுக்கு ஒரு ஆந்தம் இருக்குது, அதை எழுதுனதும் அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுங்க. நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம் எண்ணம் தனிமரம் நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால் அவங்க எல்லாரையும் பற்றி பேசணும். நான் என்னை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்லை, அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்தில் இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்கள் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன், நான் அந்தரத்தில் தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட 55 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 55 வயசில் என்னை அந்தரத்தில் தொங்க விட்டு என்னோட சேஃப்டி, அது மட்டும் இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்போ பட்ஜெட் பெருசாக இருக்காது. அதனால் நாங்கள் 4 டான்சர்ஸ் போகிறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃப்ளைட்டில். அப்போ கலா சொல்லுவாங்க, நான் இல்லாமல் நீங்கள் அந்த ஆந்திரத்தில் தொங்கக்கூடாது, அதனால் ஃப்ளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படிம்பாங்க. அவ்வளோ பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த மேலே தொங்கும்போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரும் குச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மோகினி ஆட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் தைரியமாக அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாற்றின கலாக்கு நன்றி. வைஜி மகேந்திரா சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கும் நான் அப்புறம் வரேன். சமுத்திரக்கனி சார், நீங்கள் வந்து பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. நீங்கள் டைரெக்ஷன்லேயும் சரி, டெலிவிஷனில் நீங்கள் டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம். இப்போது உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனாக பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்குறதே ஒரு சுகம்தான். நாங்கள் சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு. கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டராக நீங்கள் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில் உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்களில் அந்த படத்தில் இருந்தது. ரொம்ப அது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லை, அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்தில் அவரோட பாடல்களை கேட்கணும். அதில் நானும் ரமேஷ் அரவிந்தன், சரத்பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணியாக இருக்கும். இப்போவும் நான் பெங்களூருக்கோ போனால் துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு, அந்த நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமாக இருக்குது. அண்டு சமுத்திரக்கனி சார், உங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபஸ்ட்டு டே என் கூட தான் அவருக்கு. அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நான் உங்களோட ஃபேன். அந்த டயலாகை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்குது பாருங்கள், அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுப்பாரு, அண்ணே இதை இப்படி பண்ணிக்கலாமா, அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமான்னுட்டு. ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. அண்ட் இந்த படத்தில் நான் படம் பார்த்துட்டதுனால சொல்கிறேன், அதில் ரொம்ப ஒரு 1, 2, 3rd person ஹூ அப்படியே ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருக்கிறது நீங்கள் தான் இந்த படத்தில். ப்ரொடியூசர், உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்கள் வந்து அப்பப்போ தான் உங்களை பார்ப்போம். ரொம்ப எதுலேயுமே நீங்கள் வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்கள் இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி. தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்கில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, எங்களோட ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என் பக்கத்துலேயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்தில் கூட, பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஐ ஆல்வேஸ் தாட், ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமாக கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது. வெரி நைஸ். இந்த ஃபிலிமில் ரம்யா, யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ கஷ்டமான டைலாக் விஜய், ரொம்ப அநியாயம் உங்களுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம். ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டைலாக்ஸு. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷாட்டில் பண்ணலான்பாங்க, பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்கள் 2 பேரும் வேறு பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வைஜி மகேந்திரா பார்த்துட்டே இருப்பார், நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்லைல்ல சொல்கிறேன். அப்படி தான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனால் ரொம்ப அனாயாசமாக
அதை தான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நீங்கள் ஓகே, வைஜி மகேந்திரா ஓகே, சமுத்திரக்கனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டுது அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளோ நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜில் ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்லாம் யோசிப்போம். அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு. விஜயம் சார், உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மது மேம் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னதுக்கப்புறம் தான் அவர் ரிலாக்ஸாக உட்காந்தார். நான் சார்கிட்ட சொன்னேன், ஜேபி சார்கிட்ட, இதுதான் சார், இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோடனே, கதவை திறந்தோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னு. இல்லை, நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தன் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்த, அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி தான் நான் சாரை பார்த்தேன். என் குருநாதரோட வேறொரு உருவமாக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களை தான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சுரேஷ் அண்ணன் கூப்பிட்டாரு. சுரேஷ் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர். என்னுடைய குருநாதரோட பயணப்படும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷ் அண்ணன் பேரை சொல்லுவார் எங்கள் டைரக்டர். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பரபரப்பான இயக்குனர். அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர்கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் போகும்போது ஒன்றும் இல்லை, நீ வா நெல் உட்கார், ஏன் பதட்டமாதிர அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் மேம் முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். முதல்ல ஷார்ட்டை சுகாசினி மேம் கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும். எனக்கு அண்ணே எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எடுங்கண்ணே, கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. பேசு வந்துடும் அப்படின்னு. அப்படி எடுத்துகிட்டு போய் எனக்கு ஆனால் உங்களோட இருக்கும்போது டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டைரக்டரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் என் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் எங்கள் டைரக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்கார், அப்படி தான் நான் நினைப்பேன். அப்புறம் இதில் இருக்க எல்லாமே என் சொந்தம்தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன்னா போயிட்டே இருக்கும். இந்த ட்ராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆக போகுது, திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் 2 இருந்தது. அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது
ராகதேவன். அதுக்கு பாடணும், நமக்கு வராது, நல்ல பாட்டு பாட. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சரி ஆனால் இல்லைண்ணே எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உள்ளே இருக்கணும். சரி அப்போ நீ டைரக்டராகவே வந்துரு, நீயே இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் அண்ணன். இந்த படைப்புக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. நன்றிண்ணா, தேங்க்யூ. தேனிசை தென்றல் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வரும், அவ்வளோ சந்தோஷம் வரும், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன், அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது, அடுத்து ஆரம்பிச்சிடுவோம், பண்ணிடுவோண்ணே. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சக நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். இந்த ரிச்சர்டு இருக்கான தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவான்னா, ஆனால் எங்கே இருக்கேன்லாம் கேட்கவே மாட்டான். 3 மணிக்கு வந்துடுண்ணா, நம்மள டே நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். இல்லை நான் பரவாயில்ல நான் வந்துடுறேன். டே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு 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 ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பாக சாருகேசி வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ளே பரவிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு, குடும்பமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படைப்பில் சாருகேசியும் ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால நான் சில நிமிடங்கள் மட்டுமே பேசுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஆளுங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த சாருகேசி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை வந்து நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்பில் ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை, நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளில் நமக்கு இது நல்ல ஒரு பேர் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் மிக சில படைப்புகளில் தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்பில் நம்ம வேலை செஞ்சுருப்போம். அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க பர்சனலாக அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு பெரிய காவியம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன், நான் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு. அடுத்தது சாரை பேசணும், அப்புறம் ஒய்ஜிஎம் சார் பேசணும். ஸோ அதனால் ரொம்ப மிக சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க. சுகாசினி மேடம்லேருந்து ஆரம்பித்து அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேவா சார் வாழ்த்துக்கள் நிறைய, எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை. படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும், பாடல்கள் பேசும். சத்யராஜ் சார் பேசினார். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக 2 பேர், ஒன்று வந்து என்னுடைய அன்பிற்குரிய இசையமைப்பாளர் தேவா சார். நான் திரைப்பட துறையில் பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்தித்து சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல், இப்போ இந்த பாட்டை எழுதின மாதிரியே தான், அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி, அவர் தந்த வரம் தான் எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட். அதுக்கப்புறம் தான் எனக்கு பா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சுது. அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன இல்லை, எழுத்தாளர் கவிஞருடைய பெயரை சொல்ற ஒரே இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் நான் துணிவோடு இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுவேன். அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்தில் முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பாக இந்த படத்தில் நான் எதிர்பார்க்குற இந்த கிளைமேக்ஸ் சாங், இறைவனை பற்றி ஒரு ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்க இருக்காரு, ஈசானி மூலையில் இருக்காரா, இமயமலையில் இருக்காரா, எங்க இருக்கிறாரு, சிலையில் இருக்காரா, இந்த சாமி கடவுளா அந்த சாமி கடவுளா? அப்ப இறைவன் ஏகன். அப்ப இறைவன் எங்க இருக்கான், அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது வந்து மதிப்புக்குரிய ஒய்ஜிஎம் சார், பல ஆண்டுகள் 22 வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது. ஏன்னா என் பையனுக்கு அவர் சீட்டு கொடுத்து அவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ அதிலிருந்து ஆரம்பித்து
பல பயணங்கள். அப்புறம் இளைஞரில் நாங்கள் கூட சேர்ந்தோம். அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்தில் எங்கள் கூட நடித்தார். இப்படின்னு பல பயணங்களில் ஒய்ஜிஎம் சாரோட இருந்திருக்கேன். பல நாடகங்களுக்கு என்னை கூப்பிடுவார். நான் நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் பாருங்க, இந்த சாருகேசி படத்தில் வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை. அதற்கான எனக்கு வாய்ப்பும் எனக்கு அதுக்கு அமையல. அவருக்கு அதை கூப்பிடல. ஏன்னா நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டாரு. கூப்பிட்டீங்களா சார்? சாரி சார், பட் அந்த நேரத்தில் நான் வந்துருக்க முடியாமல் போயிடுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்ன ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற வச்சுருக்கும். ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது புதுசாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் குறிப்பாக நான் ரொம்ப ரசித்தது வந்து சுகாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய லென்த் கான்வர்சேஷன். அது அவங்கெல்லாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி அசால்ட்டாக அதை வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் ஒய்ஜிஎம் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய நீளமான டயலாக், ரம்யா பாண்டியன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க 3 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் அதில் இருப்பார். ஸோ சத்யராஜ் சார் பேசுகிற அந்த சத்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது அப்படி இருக்கட்டும். பட் அவர் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் வந்து அது உண்மையிலேயே படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒய்ஜிஎம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி, இது போல நிறைய கானா பாடல்கள். இதோ நடிச்சவர் அங்க இருக்காரு. நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள், இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு, சங்கராபரணம், சிந்து பைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது. எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்திற்கு, இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்துருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. இதே ஒய்ஜிஎம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் 45 வருஷம் நாடகத்தில் இருந்தேன். நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அவர் டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்கப்பா சார், ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களுடைய நடிப்பு. அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூமெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் சார் தான். அப்படி ஒரு அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூமெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணி, அவ்வளோ அழகாக பண்ணி, ஒரு சுகாஷினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீ ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது. உண்மையிலம்மா, அதாவது இவர் கூட அந்த அல்சீமர் ஸ்ட்ரோக்கு வந்ததை இப்படி மறைச்சிட்டிங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போதே எங்கள் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதோம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைஜி மகேந்திரன் சார் வந்து சுகாசி அவர்கள் இதில் வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்கிற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா, அதம்மா. அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிழிவுங்களை துணிய அதெல்லாம் வந்து நடிப்பும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல் நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள்,
அதை நம்ம ஜேபி சார் அவர்கள் வந்தது கொஞ்சமாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் தான். தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே 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 முக்கியமாக என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினச்சிப்பேன்னா விஜய் அவர்களை தான் நினச்சிப்பேன். இவரை என்னை பாராட்டும் போது ஏன்னா அப்படி இருக்கும் பாடல் டயலாக். சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமாக எழுதியிருப்பார். பாடல்களுக்கு வரி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னா அந்த வரி அவள் தந்த வரம் என்ன ஸ்வரம் என் பாடல் என்றும் நிரந்தரம். அப்படி வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம். என்னுடைய இசை நிழல். இது நான் சொல்லல, என் குருநாதர் MS விஸ்வநாதன் மாமேதை சொன்ன வார்த்தை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் ஏதோ மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்கள் அது படம் ஆக்கணும்னு நினச்சிங்க இல்லையா, அப்பவே நீங்கள் ஒரு பெரிய ஞானஸ்தான். ஒரு ஞானஸ்தான் தான் இதை வந்து படமாக எடுக்க முடியும். அந்த எண்ணம் வரும். அதுபோல் சுரேஷ் கிருஷ்ணா சார், OGM சார், சுகாசினி அவர்கள், கலாமா சார், ரஞ்சித், ரிச்சர்ட் எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சுருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதில் நடித்தவங்க, ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். அவருடைய கிராண்ட்சன் ரொம்ப நல்லா இன்னைக்கு பிரேயர் பாடினார். நல்லா அமைஞ்சிருக்கு விழா. வணக்கம்மா. நன்றி 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 நன்றி. வணக்கம். சாரு கேசி ஒரு மியூசிக்கல் நேம். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் ஆன் வேர்ல்டு மியூசிக் டே. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பேர். இன்னைக்கு சாரு கேசி டைட்டில் ரோல் வைஜி மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு. இந்த பிளே, இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. வைஜிஎம் சார் பேசுவார் அப்புறம், பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன். தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன் அவருக்கு ஏன் நன்றி? ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த பிளேயை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்கிட்ட இதை படமாக பண்ணுங்க சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்கார் ரஜினி சார். அந்த மைண்ட் ஓடிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து ப்ளே பார்த்துட்டேன். எனக்கு தெரியாத ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமான ஸ்கிரிப்ட் ஆச்சு இது சினிமாவுக்கு. அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்ரு ஆச்சு சொல்லிவிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிவிட்டு ஒரு அருண்கர் ஒரு ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட், ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார். இந்த படம் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கு இந்த பிளே ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொன்னார். சரி, ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி, ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி. அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்கில். ஃபஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில். ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க. வேறு எதுலேயுமே அதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிவிடுவாங்க. இவாளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது, இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ். இதை சினிமாக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கு. அங்கே செட்டோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு. தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தே கேனாட் டூ ஆன் தியேட்டர்.
அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச். ஒரு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஃபுல் ப்ளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார்னு. வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னடா ப்ளே பார்த்தா 2வது நாள் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டேன், ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் ப்ளேயை பார்த்தேன், ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தேன். இட் லுக் குட் சார். வைஜிஎம் சார் ஸ்க்ரீன் ப்ளே ரெடி ஆகிடுது சார். நான் சார் 2 days ஆச்சு சார், தெரியல சார் ஃப்ளோ வந்துடுது அப்படின்னு. ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணினேன் அவருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வந்துருக்கீங்க சார், ரிமார்க்கபிள் சொல்லிவிட்டு he was so happy. ப்ரொடியூசர் அருண் வந்து சார் நான் ரெடி சார், சூப்பராக இருக்குது சார். இப்போது கர்நாடிக் சங்கீத் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன். ஆனால் ஐ ஹவ் நெவர் டவுன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சினிமா. யார் சார் மியூசிக் சொன்ன உடனே வைஜிஎம் சார் சொன்னார், சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்குது, செமி கிளாசிக்கல் இருக்குது, மெலடி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு கர்நாடிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார், எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார். உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே, பண்ணலாமா கேட்டார். சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னா லெட்ஸ் டூ இட். உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆச்சு. இது யார் லிரிக்ஸ் சொன்னோன்னே உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜய் பிடிக்கும் சார், தேவா சார் எனக்கும் பாவிஜய் பிடிக்கும் அப்படின்னாரு. வெரி குட். ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிபி சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ். அதில் சிந்து பைரவியில் ஃபுல் ஜேசுதாஸ். இதில் யார் பாடலாம்? கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு பக்கா அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னோன்னா தேவா சார். சங்கர் மகாதேவன் சார் பாடினா நல்லாயிருக்கும். சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், சும்மா இல்லை சார். சரி, எனக்கு ஆளவந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணார் அண்ட் சங்கமத்தில் டெபியூ பண்ணியிருக்கார், நல்லா தெரியும் எனக்கு. சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், சிந்து பைரவி சங்கராபரணம் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சென்ட் மீ த சாங் ஃபார் யூ, எனி திங் ஐ வில் டூ, பட் ஐ கான்ட் அஃபோர்ட் யூ. உங்களை நான் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், உங்கள் பட்ஜெட் நீ முதல்ல அனுப்பேன் பாட்டு அப்படின்னாரு. பாட்டு அனுப்பினேன். செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டுட்டு. வாஸ் இன் யூஎஸ். சுரேஷ், இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் த பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப். அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங். நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். 2 பாட்டும் எனக்கு லிரிக்ஸை பாவிஜய்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், நான் பாடிடுறேன்ட்டார். அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸை யாருமே போல அவ்வளோ இன்வால்வ்டாக அந்த பாட்டை 2 பாட்டையும் பாடிட்டு அனுப்பினார். பிலீவ் மீ, நானும் தேவா சாரும் சார் அன்இமேஜினபிள் சார், இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார். அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசித்து பாடினார். அப்புறம் சார் தேங்க்யூ சார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். வாட் சுரேஷ், லைஃப்பில் ஏர்னிங் மணி இஸ் டிஃப்ரெண்ட், பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காது. ஐ எம் எ மியூசிஷியன், அ சிங்கர். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவா அண்ட் பாவிஜய்ன்றார். அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் தி சாங்ஸ், லவ் ஃபார் அஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ எம் ரியலி தேங்கிங் சங்கர் மகாதேவன். எனக்கு அவர் நேஷ்னல் அவார்டு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த கிளைமேக்ஸ் சாங் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பாடினார். இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் நடந்து டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணார் எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் விட ஸ்பீடில் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து அவர் இங்கே கம்போஸ் பண்ணுவார், இவர் லிரிக் எழுதுவார். என்ன சார் இது இப்போ தானே போட்டார், இது கரெக்டாக இருக்கா சார்? வித்தின் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட மேக்கிங்கே இருக்கு. அவர் கம்போஸ் பண்ணுறாரு, இவர் டக்குன்னு லிரிக் எழுதுறாரு. வித்தின் 2 days ஒரு நாள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம், பாட்டு ரெடி ஆகிட்டே போகிறது. அப்போ சடனாக ஒரு நாள் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து, சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்குது சார், ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது சார், டக்கு நல்லா நடக்கிறது, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, நான் டயலாக் எழுதிட்டுமா கேட்டார். வை நாட், எழுதுப்பான்ட்டேன். ஆனால் இப்படி எழுதுவார் எதிர்பார்க்கல. ஃப்ளோர்டு. அதில் ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் வந்தார்.
அந்த பேப்பர் வாங்கினார். பார்த்துட்டு யார் டயலாக் கேட்டார். பா விஜய். சூப்பர். சமுத்திரக்கணிக்கு சீன் ஃபஸ்ட்டு டயலாக் பேப்பர் கொடுத்தேன். படித்தார். யார் டயலாக்? பா விஜய். சூப்பர். படம் முடிஞ்சு அப்புறம் சுஹாசினி கேட்டாங்க, இது நல்லா இருக்கு டயலாக்ஸ், யார் எழுதியிருக்கா? பா விஜய். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஷீ ஸ்டார்டட் என்ஜாய். படம் முடிஞ்சது. ஃபஸ்ட் காப்பி ரஜினி சார் கூப்பிட்டு காட்டினேன். இன்டர்வெல்லில் திடீர்னு சுரேஷ் இங்கே அவங்க பின்னாடி உட்காந்துருக்கேன் சார். திரும்பி பார்த்தாரு. யார் டயலாக் கேட்டார். இது என்னடா எல்லாரும் தட் வாஸ் ஹவு பிரில்லியன்ட் ஹிஸ் டயலாக்ஸ் வேர். ஸோ பிக்சர் எங்கேயோ ஆரம்பித்து இட் வெண்ட் ஆன் டு பிகம் மியூசிக்கல், சாங்ஸ், லிரிக்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். ஆக்டர்ஸ் வரும்போது வைஜிஎம் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார், சார் இந்த பாக்கியம் ரோலுக்கு சுஹாசன் எப்படி இருக்கும்? சிந்து பைரவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நாங்கள் ட்ரிச்சிக்கில் எல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு. ஸோ ஐ சார் ஹாசனி பண்ணாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். பண்ணுறாங்களா கேளுங்க. நான் மெட்டர் நரேட் பண்ணேன். சுரேஷ் அந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே, நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணிங்க. இல்லை சார், நம்ம டயலாக்லாம் இருந்தது. அதில் ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட். ஆனால் ட்ராமானால தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் இன்ஹெரண்ட் இன் இட், பட் இட் கேனாட் பி எக்ஸ்போஸ்ட் இன் ஸ்க்ரீன் இன் ஸ்டேஜ். அது ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் பண்ணிருக்கேம்மா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ எம் டூயிங் இட். அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான், சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடிபட்டது. ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்கன்னார். நான் வந்து குவாய்ட்டாக ஃபோன் பண்ணி எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ரோல், சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க, அதனால் அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை. சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சார் இது நான் பண்ணினா ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டார். வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷ்னல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழறது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் ஸோ எமோஷனல். ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு. வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஹி ரியலி என்ஜாய்ட்.